அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பேச்சுலர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காம்பினேஷன். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, லைஃப் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி நமக்கு போகாது இல்லையா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம போரிங்கா இருக்கிற மாரி இருக்கும். நெறைய குறிப்பா லேடீஸ் இது நெறைய உணருவாங்க. இப்போ வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்களாகட்டும், இல்ல அவங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்களாகட்டும். ஸோ அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே அந்த ரொட்டீனா ஒரே மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய பேர் ம், வீடு, வேலை, ஒரு சண்டே ஆச்சு அப்படின்னா கூட மேக்ஸிமம் ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ்ட்ட கேட்டிங்கன்னா, என்ன நிம்மதியா தூங்க விட்டா போதும். என்ன உட்கார வச்சு யாராவது சமைச்சு போட மாட்டாங்களா? இந்த மாரி நெறையா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கும் என்ன அப்படின்னா, நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனேன்னா, எனக்காக யாராவது சமைச்சு போட மாட்டாங்களா? அந்த மாரியான ஒரு தாட் இருக்கும். ஸோ எப்பயுமே இது சந்திக்கிற ஒரு பிரச்சனையா இருந்து ஒரு ஒரு நேரம் என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இது வாழ்க்கை! ரொம்ப வெறுப்பா இருக்கு. இதுலேருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தோணும். ஸோ இப்படி பிரேக் வேணும் அப்படிங்கும்போது, டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒரு வெக்கேஷன் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப சூப்பர் விஷயம் தான். ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியமா? இது எல்லாருமே இந்த அளவுக்கு யோசிப்பாங்களா? அப்படின்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம வெளியூர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, அதுக்கு நம்ம பண தேவைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மித்தவங்களுக்கு அந்த நேரத்தில அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் மட்டுமே வெளிய போயிட்டு வரலாம் அப்படின்னா, அந்த ஒரு மனநிலை டக்குன்னு எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இருக்கிற இடத்துலயே நம்மளோட வேலைய அ நம்மள ஒரு போரிங்கா ஆகாத அளவுக்கு பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இதில பகிர்ந்துக்க போறேன். இத வீடியோவோட எண்ட்ல இல்ல இடையிலயும் உங்களுக்கு இதுக்கு தேவையான மலர் தீர்வையும் நான் சொல்றேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம காலையிலேருந்து ஆரம்பிக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அந்த வேலைய தொடர்ந்து அதே மாதிரி தான் நம்ம டெய்லி காலையில எந்திப்போம். காலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாக்கிங் போறவங்க, வாக்கிங் போயிட்டு வந்த உடனே காஃபி குடிக்கிறது, காஃபி குடிச்சு வச்சதுக்கப்புறம் பேப்பர் படிக்கிறது, பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்படி தொடங்குறது. சில பேர் இப்படி தொடங்குவாங்க. சில பேருக்கு வீட்ல குழந்தைங்க இருப்பாங்க. காலையில எழுந்த உடனேவே அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு ஒர்க் பண்றது. ஏன்னா நானும் அந்த வேலைய பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ரெகுலரா அந்த வேலை பார்க்கும்பொழுது, அந்த சாட்டர்டே, சண்டே லீவ் அப்படின்னு வந்தா ரொம்ப அன்னைக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளானிங் ஸ்கெட்யூல்ல கண்டிப்பா நமக்குன்னு ஒரு 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 நேரம் இருக்கணும். அது ஒரு காஃபி குடிக்கிற டைமா இருந்தா கூட, இந்த டைம்ல நான் எந்த ஒர்க்கும் பார்க்க மாட்டேன். நோ ஃபோன். நான் யார் கூடயும் பேச மாட்டேன். ஒரு காஃபி தான் எனக்கு பிடிக்கும். இல்ல எனக்கு டீ பிடிக்கும் அப்படின்னா, அத என்ஜாய் பண்ணி அத குடிக்கிற உங்களோட டைமா பாருங்க. அந்த டயத்த யாரோடையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இத நம்ம செய்ய மாட்டோம். நெறைய பேர் இந்த குழந்தைங்களெல்லாம் வெளிய அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டு குடிப்பாங்க. அந்நேரம் வீட்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன வேலை சொன்னாங்கன்னா, அப்படியே சுரீன்னு ஒரு கோவம் மாதிரி வரும். அத நெறைய பேரு உணர்ந்திருப்போம். சில பேர் அப்படி பட்டு நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா, அது அவங்களுக்கான பிரைம் டைம். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிரைவசிய டிஸ்டர்ப் பண்ணாம கடந்து போயிட்டோம் அப்படின்னோம்னா, இது உண்மையாவே ரெஸ்பெக்டபுளா இருக்கும். பட் நெறைய பேருக்கு அது புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போட்ட காஃபியவும் நிம்மதியா குடிக்க முடியாம, அத அப்படியே வச்சுட்டு, அவங்க அந்த வேலைய பண்ணிட்டு திருப்பி அத குடிக்கணும்னு போகாது. அது அது ஒரு எரிச்சல் பட்டுட்டே குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஏன்னா இது எல்லாமே நானும் என் வாழ்க்கையில கடந்து பட் இப்ப நான் எனக்குன்னு ஒரு டைம் எல்லாமே நான் ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். அதனால எனக்கு ஜாலியா தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த தான் சொல்லப் போறேன். ஸோ காலையில இருந்து அ உங்களுக்கு முக்கியமா முடிக்க வேண்டிய பெரிய பெரிய வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு காலையிலேயே ஷெட்யூல் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் நெக்ஸ்ட்டு பண்ற மாரி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா காலையில எந்திரிச்ச உடனே சாப்பாடெல்லாம் செஞ்சு வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளிய கிளப்புறது தான் என் வேலை அப்படின்னா, அது அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 9 மணிக்குள்ள முடியிற மாரி இருக்கும். ஸோ அப்போ நீங்க ரொம்ப போராடி முடிக்கிற வேண்டிய வேலை எல்லாமே இந்த 6 மணிலேருந்து 9 மணி அப்படிங்கிற மாரி ஆயிடும். அவங்கலாம் வெளிய போனதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காதீங்க. வேற எதையுமே பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு காஃபி குடிக்கிறதோ, இல்ல ஒரு டிஃபன் சாப்பிடுறதோ, அது உங்களுக்குன்னு சொல்லி நீங்க அர்ப்பணிங்க. அடுத்தது செய்யற எல்லா வேலையும் உங்களுக்காக மட்டுமே நீங்க ஏன்னா இது மெயினா தனியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப் எல்லாமே பொருந்தும். ஸோ நான் எல்லாம் வெளியில போனதுக்கப்புறம் நான் மட்டும் தான் இருப்பேன். ஏன்னா நெறைய பேர் இந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்றீங்க. எனக்கு போர் அடிக்குது. நான் எதுக்குமே ஃபிட் இல்லன்னு தோணுது. நான் இவ்ளோ படிச்சுட்டு இப்ப சும்மா இருக்கேன். இப்படிலாம் புலம்புறவங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினா. ஸோ உங்களுக்குன்னு இருக்கிற டைம்ல
எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவசரமாக பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு வீட்டில் இருக்கிற வேலை தான் எனக்கு பிடிக்குது, இதெல்லாம் தான் நான் செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து மாறி மாறி வைக்கலாம். ஏன்னா அதை நான் பண்ணுவேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னோடய வீடு பார்க்க எப்பயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து போர் அடிக்கும் நமக்கு. மொனட்டனஸாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கோம், மொனட்டனஸாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதுக்கு பதிலாக நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து நீங்கள் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். புதுசாக ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதுக்காக நம்ம புதுசாக வேறு எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி காஃபி மக்கு பார்த்தீங்கன்னா, நானே 2, 3 என்னோட மக்கே 2, 3 வச்சுருப்பேன். எல்லா நாளும் ஒரே இதில் குடிக்க மாட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி வீட்டில் தூங்குற இடமும் நான் வந்து எப்பயுமே நான் பெட்ரூம்லேயே தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத விட ஒரு நாள் ஹாலில் படுக்கலாம், ஒரு நாள் சோஃபாவில் படுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்படி கொஞ்சம் படுக்கிற இடங்கள் ஆகட்டும், அதே மாதிரி என் ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து இப்படி தான் போட்டிருப்பேன் அப்படின்போம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு திருப்பி எல்லாத்தையும் மாற்றுறது. ஸோ இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் வீடு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி நான் அதிகமாக அரேஞ்ச் பண்ணுறது என்னோடய கிச்சன், அப்புறம் வந்து ஆஃபீஸ். ஸோ இந்த 2 விஷயமும் வந்து ஏன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுற இடம். அதனால நான் அதை வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனாலே என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எப்பயும் ஒரே இடத்துல தான் நம்ம வாழ்கிறோம், ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், ஒரே மாதிரி விஷயத்தை தான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணாது. பட் இதெல்லாம் வந்து நான் பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி லைஃப் வந்து அப்பப்போ வெறுப்பாக இருக்கும் அப்படின்னா, தயவு செய்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் அ டேனாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணுங்கள். அது ஒரு சினிமா பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வெளியே போயிட்டு வரதா இருக்கலாம், இல்லை பிடிச்ச நம்பரை சதிக்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குன்னு பண்ணிட்டீங்கனாலே அந்த போர் அடிக்கிறதுங்கிற வார்த்தை வந்து வராது. ஒன்று. இதுவும் நான் ட்ரை பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி போரிங்காக தாங்க இருக்குது அப்படின்னீங்கன்னா, சூப்பராக 2 மலர் மருந்துகள் இருக்குது. என்ன மலர் மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்தும், இன்னொன்று வந்து எல்ம் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும். ஸோ இந்த ஹார்ன் பீமும் எல்மும் நம்ம எடுக்கும்போது அந்த ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம், எப்போ பார்த்தாலும் இதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்கான வேலைகள் எதெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம மைண்ட் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாமளே பார்த்து பார்த்து செய்கிறதுக்கான வழிகளை அது வந்து நமக்கு தேடி கொடுக்கும். ஸோ இந்த 2 மலர் மருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன், சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இது போட்டு ஒரு ஹாஃப் அ டேலலாம் நமக்கு நல்லாவே டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ எப்பயாவது உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா இந்த 2 காம்பினேஷன் போட்டு பாருங்கள். ஒரு ஹாஃப் அ டேக்குள்ளேயே ஓகே நம்ம வேணால் இந்த இடத்துக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருவோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிரேக் எடுக்கணும்னு தோணும், ஆனால் பண்ண மாட்டோம். காரணம் வந்து நம்மளே ஒரு சாக்கு சொல்லுவோம், இந்த வேலை இருக்குது, போனால் இந்த வேலை கெட்டு போயிடும் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். பட் இந்த மலர் மருந்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம செய்வோம். எப்படின்னா, எனக்கான ஸ்பேஸ் இது, நான் இந்த ஸ்பேஸ் எடுத்துக்க போகிறேன், இந்த இடத்த நான் இப்படி தான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மைண்ட் வந்து பயங்கர ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு இந்த 2 காம்பினேஷனும் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை, மலர் மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனைக்கு மேலே ஸ்க்ரீனில் தெரிய என்ன நீங்கள் அணுகலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் என்னோடய நேரத்தை வந்து ரொம்ப ஒரு வேல்யூபுளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய கிராஷ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஆராஸ், சக்ராஸ், அதுக்கப்புறம் மலர் மருந்து, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் ரீடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய கோர்ஸ்லாம் அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்கோம். அரோமா தெரப்பிலேயே ஃபியூஷன் பண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டிஐஒய் எல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி நீங்களே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயமும் புதுசாக சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைமில் என்னுடைய ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நம்மளோட கிராஷ் கோர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல அதே எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் புதுமையான ஒரு தேவையான ஒரு தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.